ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போர் நடந்துகிட்ருக்கு. அது எந்தளவு போயிட்டுருக்குன்னு எல்லாருமே டே பை டே நியூஸ் பார்த்து எல்லாருமே அப்டேட்டாக இருப்பீங்க. என் சைட்லேருந்து சில தகவல்கள்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் சைட்லேருந்து ஏற்கனவே போட்ட மீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வைரல் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் ஒரு சிலது கூகுளில் தேடும்போது எனக்கு கிடச்சிது. அதை ஃபஸ்ட்டு மீம்ஸ் நீங்கள் பார்த்துருங்க. பாருங்கள், இந்த மீம்ஸில் ஒயிட் ஃப்ளாகை நாம் காட்டுறோமா, அதாவது பாகிஸ்தானுக்கு பயந்துட்டு நாம் ஒயிட் ஃப்ளாகை காமிக்கிறோமா. எவ்வளோ காமெடியாக இருக்குது பாருங்கள். அவங்களோட பாதுகாப்பு துறை அமைச்சர்லேருந்து அவங்களோட முக்கியமான தலைவர்கள்லாம் டே பை டே போருக்கு முன்னாடி எப்படியெல்லாம் உளறி கொட்டினாங்க. எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் மிரட்டினாங்க. எண்ட் ஆஃப் தி அந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா சமாதானம் பண்ணிக்கவே விரும்புகிறோம் அப்படின்ற துணியில் பேசியிருப்பாங்க. இதை நாம் தினம் நம்ம போருக்கு முந்தின செய்திகளில் நம்ம பார்த்துருப்போம். பயந்தது அவங்க, பட் எப்படி ஒரு மீம்ஸை போட்டு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இந்திய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தினதாலாம் போட்டிருக்காங்க. எல்லாமே ஒரு ஃபேக் நியூஸ் தான். அதை பற்றி நம்ம ரொம்ப இன்டர்னலில் போக வேணாம். அடுத்த மீம்ஸை பாருங்கள். சிந்து அட்டாக் நோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது அவனுங்க நம்ம நாட்டு பெண்களை 26 பேரை விதவையாக்குனதோட மட்டும் இல்லாமல், ஸோ இந்த மீம்ஸ் எதுக்காக போட்டிருக்கானுங்க அப்படின்னா, பாகிஸ்தானில் நம்ம சிந்தூர் போர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில நாட்கள் டிஸ்கஷன்லேயே போச்சு. அவனுங்க என்ன நினச்சிட்டானுங்க, கண்டனம் தெரிவிச்சுட்டு அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டானுங்க. அதாவது அதை பற்றி கிண்டல் பண்ணுறதுக்கு தான் அப்படி போட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு கேவலமான மீம்ஸை போட்டிருக்காங்க. இங்கே 26 ஃபேமிலி அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு, அவங்க அப்பாவை விட்டுட்டு, ஒரு குடும்ப தலைவனை இழந்து எல்லாரும் அழுதுட்டுருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களும் ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கோம். ஆனால் அவனுங்க எவ்வளோ ஒரு கேவலமான மீம்ஸ் போட்டிருக்கானுங்க பாருங்கள். அதே மாதிரி இப்போ ஐபிஎல்கில் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை பற்றியும் மீம்ஸ் இப்போ ஆஃப்டர் சிந்தூர் போர் அட்டாக் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா. இப்போ நேற்று ஐபிஎல் கிரிக்கெட் கேன்சல் பண்ணாங்க. அதை கிண்டல் அடித்து, அதாவது பாகிஸ்தான் ட்ரோன் எப்போ அட்டாக் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கோன்ற துணியில் கிண்டல் அடித்து ஒரு மீம்ஸ் போட்டிருக்கானுங்க. ஆக்சுவலி நம்ம இந்திய மக்களோட வாழ்க்கை நிலையெல்லாம் பாகிஸ்தானியர்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க எல்லா விதத்துலேயுமே ஒரு 50 வருஷம் பின்தங்கி இருக்காங்க. ஏன்னா அடுத்தவங்களை அழிக்கிறதுலே ஃபோக்கஸ் பண்ணதுனால பொருளாதார ரீதியாக எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே அவங்களால பார்க்க முடியல. கிட்டத்தட்ட 50 வருஷம் பின்னோக்கி தான் இருக்காங்க. அதனால் நம்ம லைஃப் ஸ்டைலும் அவங்களுக்கு தெரியாது. இந்தியா எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, நம்ம இராணுவ வீரர்கள்லாம் நம்மளை எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அவங்க செய்கிற தியாகங்கள்லாம் பாகிஸ்தானியர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம பாதுகாப்பை கருதி போர் நிலவுதுங்கிற ஒரு சூழ்நிலையில் மக்கள் பாதுகாப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நம்ம ஐபிஎல்லை க்ளோஸ் பண்ணுறோம், சில எக்ஸாம்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறோம், நம்ம விமானத்தளங்களை மூடணும். ஆனால் பாகிஸ்தானில் விமானத்தளங்கள், உள்ளூரில் விமானத்தளங்கள் ஓடிட்டு தான் இருக்கான். அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, நம்ம அட்டாக் பண்ணும்போது ஏதாவது ஒரு தவறி போயிட்டு பயணிகள் விமானத்தில் விழுந்ததுன்னா அப்படியே நம்ம மேலே ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க் ஏற்படுத்தலாம் இல்லையா. அதுதான் அவங்களோடது. அப்போ எந்தளவு ஒரு சீப் மென்டாலிட்டியில் இருக்காங்க பாருங்கள். ஒரு தீவிரவாதி செத்து போகிறான்னா அவனுங்களுக்கு போயிட்டு மிலிட்ரி சைட்லேருந்து பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, பெரிய இராணுவ மரியாதையோடு அடக்கம் செய்கிறதுன்னு பண்ணுறாங்க. ஆனால் பொதுமக்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். பாகிஸ்தான் அரசு தொடர்ந்து நம்ம இந்தியாவை பற்றி தவறான தகவல்கள்லாம் கொடுத்து அந்த மக்களோட நெஞ்சையும் நஞ்சாக்கி தான் வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்க இப்படி ஒரு மீம்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களால மீம்ஸ் மட்டும்தான் போட முடியும். எதுவுமே அவங்க நாட்டுக்கு ஆக்கப்பூர்வமாக எதுவுமே செய்ய போகிறதில்ல. இது நம்ம எல்லா நாட்டுக்குமே நமக்கும் தெரிஞ்ச கதை தான். ஏற்கனவே நம்மக்கிட்ட 1971 வம்பு பண்ணாதனால தான் பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சு வந்தது. ஏற்கனவே ஒரு வாட்டி உடஞ்சிது. இப்போ திரும்பவும் நம்மக்கிட்ட வாலாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க உள்ளூரில் பலுச்சிஸ்தான் போராளிகள் இருக்காங்க. அவங்களையே இவங்களால சமாளிக்கிறதுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சியோ இல்லை நாட்டு மக்களை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கான ஒரு சரியான திட்டங்கள் எதுவுமே கிடையாதான். பலுச்சிஸ்தான் மக்கள் தனி நாடு வேணும்னு கோரிக்கை எழுப்பியிருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அங்கே உள்ளுக்குள்ளார அவங்களும் நல்லா பாம்பு போடுறது, அட்டாக் பண்ணுறதுன்னு எல்லா வேலையும் பலுச்சிஸ்தான் பார்த்துட்ருக்கு. ஸோ திரும்பவும் பாகிஸ்தான் உடையிறதுக்கான சூழ்நிலையை பாகிஸ்தானே உருவாக்கியிருக்கு.
அப்படி தான் நான் நினைக்கிறேன். இது வந்து எப்படி போகுன்றதை நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இப்போ பாகிஸ்தான் இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நகரங்கள்லாம் வந்து ஈஸியாக நம்ம வந்து பிடிச்சிடலாம். இப்போ லாகூர்லலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்தியா வந்து எப்போவுமே அதை வந்து பண்ணவே பண்ணாது. நம்ம வந்து பதில் தாக்குதல் தான் பண்ணோம். நம்ம இடத்துல வேறு எந்த நாடு இருந்தாலும் பாகிஸ்தானோட பல பகுதிகளை ஆக்கிரமிச்சுட்டு நம்ம வந்திருப்போம். அந்தளவு வீக்காக இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே வந்து இறக்கம் காமிச்சிட்டு தான் இருக்கோம். சரி இருக்கட்டும், நம்ம பதில் தாக்குதல் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பொதுமக்கள் மேலே நம்ம வந்து ரொம்ப கவனமாக வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க மேலே வந்து எதுவுமே பொதுமக்கள் மேலே ஒரு குண்டு கூட பாஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருக்கோம். ஆனால் பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆயுதங்கள் இல்லாத பொதுமக்கள் மீது தொடர் துப்பாக்கிச்சூடு நடத்தி பல பேரை கொண்டுட்ருக்காங்க ஜம்மு காஷ்மீரில். எப்போவுமே கடவுள் வந்து நல்லவங்களுக்கு துணை இருப்பார்னு நம்ம வந்து ஒரு சாதாரணமாக பேச்சு வழக்கில் சொல்லுவோம். பாகிஸ்தானோட அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது நம்ம இப்போ S-400 சுதர்சன் சக்ரா வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது இல்லையா, ஆக்சுவலி வந்து எல்லை தெய்வம்னே சொல்லலாம். அதே மாதிரியான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் அது வந்து சைனாவிலேருந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கே இன்னும் காசு ஃபுல் பேமெண்ட்லாம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணலை. ஆனால் நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது S-400 சுதர்சன் சக்ரா இருக்குது இல்லைங்களா, இப்போதைக்கு நமக்கு அதுதான் தெய்வம். ஒரு ட்ரோனை கூட விடலை. 3 நாளாக வந்து தொடர்ச்சியாக ட்ரோன்களை டே அண்ட் நைட்டு அனுப்பிட்டு தான் இருக்குது. ஒன்று விடாமல் அட்டாக் பண்ணி சுற்றி சுரண்டு அடிக்குது. அங்கே இருக்கிற டிஃபென்ஸ் சிஸ்டமை நம்ம லாகூரில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக வந்து அழிச்சிட்டோம். ஸோ கடவுள் வந்து நல்லவங்களுக்கு தான் துணை இருப்பாருன்றது போர்லேயும் வந்து உண்மையாகிடுச்சு. இந்த S-400 சுதர்சன் சக்ரா தான் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 டிஃபென்ஸ் சிஸ்டம். அதாவது உலகத்துலேயே நம்பர் 1. இது இருந்ததுன்னா எந்த பயமும் இல்லை. ரஷ்யா மேடு, அமெரிக்கன் மேடெலாம் 3rd or 4th பிளேஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பிளேஸில் இருக்கிறது இது வரைக்கும் டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டுபிடிச்சதுலேயே லாஸ்ட் பிளேஸில் இருக்கிறது சைனாவோடது இந்த ப்ராடக்ட் தான். இதை தான் வந்து பாகிஸ்தான் வாங்கி வச்சுருந்தது. இன்னும் சில கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. அவங்களோட நிலைமையெல்லாம் வந்து ஐயோ பாவம் தான், ஐயோ இதை போய் வாங்கணுமே நேரம் ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த S-400 சுதர்சன் சக்ரா டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நம்பர் 1 டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொன்னேன் இல்லைங்களா, ஏஷியாவிலே நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கும்போது அமெரிக்கா வந்து அப்படி வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. உங்களுக்கே தெரியும் அமெரிக்கா வந்து எல்லா நாடையும் வேவு பார்ப்பாங்கன்னு. இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய அவங்க வந்து தடையெல்லாம் போட்டாங்க நமக்கு. அப்புறமா பேசி ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 35,000 crore நினைக்கிறேன். ஐ திங்க் உங்களுக்கு யாருக்காவது இந்த ப்ரைஸ் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் போடுங்க. காஷ்மீரும் ரொம்ப அமைதியாக போச்சு. அது அவங்களுக்கு பிடிக்கல. கரெக்டாக ஹிந்து முஸ்லீம்க்கு இடையே பிரச்சனையை கொண்டு வரணுன்ற ஒரே மோட்டிவில் நீ ஹிந்துவா முஸ்லீமான்னு பார்த்து ஹிந்துக்களை மட்டும் கொண்டாடுங்க. வாலண்டியராக வந்தாங்க, வாங்கி கட்டிக்கிட்டாங்க. இப்போது மற்ற நாடுகள்கிட்ட போயிட்டு போகிற நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்லி மற்ற நாட்டுக்கிட்ட போய் கேட்டாலும் நம்மக்கிட்ட வீரவசனம் பேசிட்டு தான் இருக்கானுங்க. ட்ரோன்களை தொடர்ச்சியாக அனுப்புறது, பொதுமக்களை சுடுறதுன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் மற்ற நாடுகள்கிட்ட போயிட்டு போகிற நிப்பாட்ட சொல்லுங்கன்னு சொல்லி கதறிக்கிட்டு தான் இருக்குது. பொருளாதாரம் கூட அங்கே சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் செய்திகள்லாம் வந்து வருது. இப்போதைக்கு உலக நாடுகள் வந்து எதுவும் பெருசாக இன்வால்வ் ஆகலை. ஃப்யூச்சரில் இன்வால்வ் ஆகி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும், இல்லை நம்மளே வந்து இந்தியா முடிவுக்கு கொண்டு வருது அப்படின்னா 2 பயங்கரவாதிகள் வந்து இறந்துட்டாங்களும் ஒரு சில நியூஸ் சொல்லுது, இன்னும் சாகலைன்னு சொல்லியும் சொல்லுது. எது உண்மைன்றது தெரில. எனிவே எதுவாக இருப்பினும் இந்த மௌலானா மசூத் அசார், ஹபீஸ் முகமது சயீத், இவனுங்க 2 பேர் இந்தியாவில் நடந்த பெரிய தாக்குதலுக்கு பின்னாடியாக அமைஞ்சவங்க. ஃப்ரீ டைமில் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் வந்து கிடைக்கும். மௌலானா மசூத் அசாரும் ஹபீஸ் முகமது சயீத்தும் வந்து பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்து வீட்டுக்காவலில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவங்க சுதந்திரமாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. நல்ல சிறப்பான உபசரிப்பு வந்து பாகிஸ்தான் வந்து கொடுத்துட்ருக்கு. அதோட பலனை தான் இப்போ அனுபவிச்சிட்ருக்கு. பொருளாதாரத்தில் டவுன் ஆகி இப்போ நம்ம கொடுத்த அடியிலேருந்து அவங்க மீண்டு வரவே பல வருஷங்கள் ஆகலாம். இப்படியாவது நம்ம வந்து அந்த தீவிரவாதிகளை பிடிச்சி ஒழிச்சா தான் உண்டு. இது ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு. நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பும் இது தான். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் போடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் எழுதிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டுருக்கோம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.